விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு பதிவு முடிஞ்சு 2 நாள் ஆகுறது. இன்னும் மே 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ளேயே அதிமுக திமுக 2 தரப்புலையுமே என்ன பண்றாங்கன்னாக்க மாறி மாறி நாங்க தான் இத்தனை இடங்கள் ஜெயிப்போம், அவங்க அத்தனை இடம் ஜெயிப்பாங்க. 22 ஒருத்தவன் உச்சத்துக்கு உச்சமா போயிட்டு அதிமுக 22 இடம் தான் ஜெயிக்கும், நான் வேணா சவால் விடுறேன் அப்படிலாம் பதிவு போட்டுட்டு இருக்கான் பைத்தியார பத்திரிகையாளர் ஒருத்தவன் நடனா நெக் டு நெக் ஃபைட் இருக்கு. திமுக பாத்தீங்கன்னாக்க 102, அதிமுக பாத்தீங்கன்னா 101, இல்லைன்னா திமுக 105, அதிமுக 102, மீதி ஒரு 29 இடங்களை எங்களால கணிக்க முடியல அப்படின்னு ஒருத்தவன் கிளப்பி விட்டுட்டு இருக்கிறான். ஒருத்தன் நடனாக்க திமுக 200 சீட்டுகள் அடிக்க போகுது அப்படின்னு இந்த பக்கம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு 150 160 நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி மாறி மாறி சமூக வலைதளம் முழுக்க இப்ப 2 நாளா அதான் போய்கிட்டு இருக்கு. இந்தாண்டியும் மாத்தி நாங்க அத்தனை இடம் வருவோம், நாங்க இத்தனை இடம் வருவோம்னு 2 பேரும் ஃபைட் போட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு ஜோக்கர் நாங்க தாண்டா ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு நடுவுல இருந்து ஒரு ஜோக்கர் குரூப் கத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஓட்டு சதவீதம் முன்ன விட கடந்த தேர்தல் கூட 71 என்னமோ தான், இப்ப பாருங்க 86 தொட்டுட்டோம். இது மாபெரும் புரட்சி. ஒரு 20 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கிறது போன தேர்தலை விட. அப்ப அந்த 20 லட்சம் வாக்குகள் என்பது ஒரு மாபெரும் புரட்சி தானே அப்படின்னு நாங்க தான் அதனால ஜெயிக்க போறோம், அந்த 20 லட்சம் இந்த தமிழ்நாட்டு தேர்தலையே மாத்த போகிறது, நாங்க தான் வின் பண்ண போறோம்னு ஒரு ஜோக்கர் குரூப் தவிட்டு தற்கொலைங்க. அது ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கு. முதலமைச்சர் அடுத்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாருனாக்க, அந்த பத்திரிகையாளர் பணத்தை இங்கிலீஷ்ல சொல்லலாம்ல, கேஷ்ன்னு சொல்லலாம், அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம். அந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாருனாக்க, எந்த ஊடகம் எப்படி காசு கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊடகத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ சார் அதிமுக தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி பேசுங்க சார், நாங்க ஒரு கட்டிங் தரோம் அப்படின்னாக்க இங்க போய் உட்காந்துட்டு இங்க பாருங்க, திமுக ஆட்சியில ஆன்டி இன்கன்சி இருக்குது, புரியுதுங்களா? நீங்க அதிமுகவை குறைச்சு மதிப்பிட்டிட முடியாது. திமுக என்னதான் அசுரபலத்தோட வேலை செஞ்சாலும் ஆனால், புரியுதா, ஆனால் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. திமுக மேல அதிருப்தி, திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுகவுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. விஜய்க்கு ஓட்டு போட்டா அதிமுகவால தான் திமுகவை வீழ்த்திட முடியாது, அதனால அதிமுக தான் வீழ்த்த முடியும்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பேசுவார் அந்த பத்திரிகையாளர். அதே அந்த கேஷனுடைய மாற்று பெயர் கொண்ட அதே பத்திரிகையாளர் பேரு, சார் திமுகவுக்கு ஆதரவா பேசுங்க சார் அப்படின்னு ஒரு கட்டிங்க கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பேசுவாரு. இங்க பாருங்க, திமுக மேல 1000 அதிருப்தி இருக்கலாம், என்ன 1000 அதிருப்தி இருந்தாலும் அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிருக்கு. பெண்களுக்கு அந்த மகளிர் விடியல் பயணம்லாம் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஆளுங்கட்சி பணத்தெல்லாம் நிறைய இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவுடன் அதிமுக இருப்பதனால இயல்பாகவே சிறுபான்மையர் வாக்குகள்லாம் திமுகவுக்கு தான் போகும். விஜயை நம்ப அவர்கள் தயாராக இல்லை. அதனால திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அப்படின்னு போட்டு பேச்ச மாத்திடுவார். புரியுதுங்களா? சார் கொஞ்சம் அந்த தாவேக்காவுக்கு சாதகமா கொஞ்சம் பேசுங்க சார் அப்படின்னு ஒரு கட்டியை கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஊடகத்துல போய் உட்காந்துட்டு என்ன பேசுவாரு, நீங்க பாருங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு 62 பேர் விகடன் எடுத்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. அப்போ 62 பேர் ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு எப்படி முக ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்க, எப்படி அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க? புரியுதுங்களா? ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி 62 பேர் சொல்றாங்கன்னா அந்த எந்த மாற்றம்? இப்போ புதுசாக 20 லட்சம் வாக்குகள் வந்திருக்கு. இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்கூடாது, புரியுதுங்களா? சாதாரணமா இதை நீங்க எடுத்துக்க கூடாது. 20 லட்சம் வாக்குகள் வந்திருக்கு. அப்போ இது போன சதவீதம் வாக்கு சதவீதத்தை விட இந்த தடவை 86% நம்ம தொட்டிருக்கோம். இது தமிழ்நாட்டினுடைய ஓட்டு அரசியல ஒரு புது அச்சீவ்மெண்ட். அப்போ மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. அப்போ இந்த இடத்துலதான் விஜய் என்ற ஃபேக்டர் வருது. அப்போ 20 லட்சம் வாக்குகள் சும்மா இல்ல, 5 லட்சம் வாக்குகள்ல ஆட்சியெல்லாம் மாறி இருக்கு. ஒரு சில தொகுதிகள்ல 13, 133, ஒரு 47 ஓட்டுகள், இந்த மாதிரி எல்லாம் ஆட்சியே மாறி இருக்கு. அதனால 20 லட்சம் வாக்குகளை சாதாரண நினைச்சிடாதீங்க. அந்த 20 லட்சம் வாக்குகளை பெறப்போகுது விஜய் தான். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வாய் கூசாம இந்த பக்கமும் முட்டு கொடுப்பான். ஆனா சீமானை பத்தி கொஞ்சம் பேசணும்னு வச்சுங்களேன், சீமான் என்னதான் 8% வாக்கு வங்கி வச்சிருந்தாலும் சீமான் ஒரு ஐடென்டிட்டியோட நிக்கிறார். திராவிட கட்சிகளோட கூட்டணியில மாற்று நாதான் சொல்றாரு. இது மக்கள் மத்தியில எடுபடும். அது மட்டும் இல்லாம தன்னந்தனி ஆளாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான். எனவே சீமான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 234 தொகுதியிலும் அவர் தான் வெற்றி பெறும் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் மாத்தி பேசுவான். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு 2-3 நாளா, புரியுதுங்களா? இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் என்ற பேரை கேட்டாலும் இப்பெல்லாம் அருவருப்பா இருக்கு.
எங்களெல்லாம் யூடியூபர்னு சொல்லுங்க, அது எங்களுக்கு பெருமை. பத்திரிகையாளர்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க, அருவருப்பா இருக்கு அதை கேட்கறது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு ஊடகத்துல. சரி, இவனுக்கு தான் ஒரு பக்கம் போறானாக்க, இந்த தேர்தல்ல கருத்து கணிப்பு நடுத்தருவில் வைத்து விட்டானுங்க. ஒவ்வொரு தேர்தலையும் கருத்து கணிப்பு சர்வே அப்படின்னாக்க அதன் மீது ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தல்ல கருத்து கணிப்புனா குப்பை, கருத்து கணிப்புனாலே பொய், கருத்து கணிப்பை நம்பாதீங்கன்ற அளவு கொண்டு வந்து விட்டானுங்க. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறானுங்க, ஃபீல்டுக்கே போகாம அடிச்சு விடுறானுங்க. உதாரணத்துக்கு பாண்டேவை சொல்றேனே, பாண்டே சர்வே எடுத்தாராம், 105 இடங்கள் வந்து திமுக பெறுமா, 102 இடங்கள் வந்து நம்ம இது அதிமுக பெறுமா, மீதி ஒரு 29 இடத்தை இவங்களால கணிக்க முடியலையா. 105 இடத்த கணிக்க முடிஞ்சவனால, 102 இடத்த கணிக்க முடிஞ்சவனால, கிட்டத்தட்ட 205 தொகுதிகளை கணிக்க முடிஞ்சவனால மீதி ஒரு 29 தொகுதியை கணிக்க முடியலையாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இது வந்து சேஃப் கேம் ஆடுறது. ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட் இதுதாங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கணும். நாங்க எடுத்த சர்வேல இதாங்க ரிப்போர்ட்னு உண்மையை போட்டு உடைக்கணும். ஆனா இவனுக்கு எதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை நாம சொன்னது பொய்யா போயிடுச்சுனாக்க நாளைக்கு நம்மளை கலாய்ப்பாங்க, நம்ம ஊடகத்தை கலாய்ப்பாங்க, நம்ம ஊடகத்தின் மீதான நம்பகத்தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் கேம் ஆடுறது. இவங்க 100 வாங்குவாங்க, அவங்க 100 வாங்குவாங்க, மீதி 34 தொகுதி வந்து இழுபறிங்க அப்படின்ட்டாங்க. இவன் ஜெயிச்சாலும் பாத்தீங்களா நாங்க சொன்னோம், இவன் ஜெயிச்சாலும் பாத்தீங்களா நாங்க சொன்னோம் அப்படின்னு முட்டு கொடுக்கலாம். அந்த ஆட்ட பாண்டே விளையாடிட்டு இருக்காரு, சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் ஊடகம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கருத்து கணிப்பு எடுத்தா அதுல உண்மைத்தன்மை என்னன்னு வெளியில அப்படியே சொல்லிடணும். நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு பாதகமோ சாதகமோ அதை அப்படியே வெளியே பண்ணிடணும். இன்னைக்கு பாண்டே ஆடின ஆட்டத்தை தான் விகடனா ஆடி இருக்கான். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் நிறுவனம், நாம வந்து பொய்யா சர்வே கொடுத்துட்டாங்க, ஒருவேளை சர்வே ரிப்போர்ட் வேறையா மாறி வந்துருச்சு, ரிசல்ட் தேர்தல் ரிசல்ட் அப்போனாக்க நம்ம நிறுவனத்திற்கு நம்பிக்கை போயிடும். அங்க பாருங்க விகடன் சொன்னது பொய்யா போயிடுச்சு அப்படின்ற சொல்றதால விகடனும் சேஃப் கேம் ஆடுறான். அப்ப இதுக்கு பேர் ஊடகமே கிடையாது. உங்க ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னு நீ ஃபீல்டு ரிப்போர்ட்ல போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணி இருந்தாக்க அந்த உண்மை ரிப்போர்ட் என்னன்னு நீ கொடுப்ப. நீங்க ஃபீல்டுல உட்காந்துனாலும் ஃபீல்டுக்கே அவனும் போகாம கேட்டா சர்வேன்ற பேர்ல அவன் மாட்டு வெளியில அடிச்சுடுறான். புதுசு புதுசா எவனும் சர்வேன்றான். கேட்டா அவங்க இவ்வளவு வாங்குறாங்க, இவங்க இவ்வளவு வாங்குறாங்கன்னு அடிச்சு விடுறான். ஆனா இந்த தேர்தலை நான் சொல்றேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்க போது. இவனுக்கு எடுத்த அத்தனை சர்வேயும் பொய்யாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் அன்னைக்கு நான் சென்னையில் தான் இருக்கிறேன். எலெக்ஷன் அன்னைக்கு காலையில ஒரு 9 மணி போல தான் நான் சென்னையில இருந்து கிளம்புறேன். 3 டிஸ்ட்ரிக்டை தாண்டி தான் நான் ஊருக்கு போகணும். அப்போ நான் ஊருக்கு சேர்ந்தது காலைல 9 மணிக்கு கிளம்புறேன், சாயந்தரம் போய் 4 மணிக்கு தான் போய் ஊர்லயே போய் சேர்றேன். அப்ப அது வரைக்கும் இங்க இருந்து எங்க ஊருக்கு போற வரைக்கும், அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டுற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் நான் விசாரிச்சுட்டு போறேன். ஒவ்வொரு இடத்துலயும் அங்க ஓட்டு நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஊர் அப்படியே ரோட்டு மேலேயே ஓட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போயிட்டு எப்படி நான் போயிட்டு இருக்கு, எப்படி நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு எந்தெந்த கட்சியெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் விசாரிச்சுட்டு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 27 இடங்களுக்கு மேல நான் அப்படியே போற போக்குல அப்படியே விசாரிச்சுட்டே போவேன். வண்டியை நிறுத்தி என்ன ரோட்ல போறப்ப ரோட்டு மேலே ஸ்கூல்ஸ் இருக்கு, அங்க ஓட்டு பதிவு நடக்குது, பூத்து போட்டு எல்லாரும் உட்காந்து இருக்காங்க, டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே போய் இறங்கி பேசிட்டோம். இந்த மாதிரி பேசிட்டே போறோம். அப்புறம் நம்ம ஊர்ல போயிட்டு களத்துல பக்கத்து ஊர்ல, அப்புறம் இங்க இருந்து ராணிப்பேட்டையில இருந்து கால் வந்துச்சு, ஆற்காட்டுல இருந்து கால் வந்துச்சு, மதுரையில இருந்து கால்ஸ் வந்துச்சு. அங்கெல்லாம் எப்படி வாக்குப்பதிவு நடந்திருக்கு தொடர்ச்சியான கால்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்ததுல இந்த ஊடகங்கள் கட்டமைக்கிற பிம்பம்ன்றது வேற, ஃபீல்டு ரிப்போர்ட்ன்றது வேறையா இருக்கு. ஃபீல்டுல மக்கள் சொல்றது வேறையா இருக்கு. மக்கள் மனநிலை திமுகவுக்கு எதிரான மனநிலையாக இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. எந்த லேடிஸ்ட கேட்டாலும் இதான் சொல்றாங்க, பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க இந்த ஆட்சியில. போதை பொருள் அதிகமாயிடுச்சு. இந்த 2 குற்றச்சாட்டை மெயினா வைக்கிறாங்க. எல்லார் வாயிலிருந்து இதான் வருது, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை, போதை பொருள் அவ்வளவு அதிகமாயிடுச்சுங்க, அராஜகம் பண்றாங்க. இந்த வார்த்தை எல்லா தரப்புலையும் வருது. அது மட்டும் இல்லாம திமுகவினர் ஓட்டுக்கு 2000 கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ஓட்டுக்கும் 2000 சரமாரியா. நல்லா பசையுள்ள வேட்பாளரா இருந்தா எவன்லாம் பார்க்காத எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், குடு 2000 இறக்கு 2000ட்டாரு. கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிற பார்ட்டியா இருந்துச்சுனாக்க, திமுக பார்ட்டி என்ன பண்ணுதுனாக்க 2000 நம்ம கட்சிக்காரங்க கொடு, வேற கட்சிக்காரங்க அல்லது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களா இருந்தா 1000 ரூபாய் கொடு அப்படின்னு இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் கூப்பன், அந்த 1000 ரூபாய் கூப்பனை மளிகை கடையில கொடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்க மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல பால் பாக்கெட் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் வித்தியாசமா. அப்புறம் வந்து ஒரு சின்னதா ஒரு விளக்கு, பித்தளை விளக்கு, ஒரு சின்ன விளக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாம போற போக்குல ஃபுல்லா விசாரிச்சோம். அதுல திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில இருக்கு, திமுகவுக்கு ஆதரவான மனநிலையும் மக்கள் மத்தியில இருக்கு. அதாவது திமுக சர்க்கிள்ல இருக்கிறவன் வந்து
திமுக ஆதரவாளராக இருக்கா. ஆனா அந்த நடுநிலை வாக்காளர்கள், பொதுவான வாக்காளர் இருக்காங்களா, அவங்களாம் திமுக மேல செம்ம காண்டுல இருக்காங்க. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புன்றதான் முதல் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அந்த வாக்குகள் எங்கெங்கெல்லாம் போகுதுனாக்க அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போகுது. இந்த ரெண்டு கட்சி தான் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை பண்ணுது. அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய பெரும்பான்மையான ஆதரவு வாக்குகளை அறுவடை பண்றது விஜய். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்கன்றது மட்டும் பார்க்க முடியும். விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்கனாக்க கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியலின சமூக வாக்குகளை தான் அதிக அளவுல விஜய் அவர்கள் வந்து பிரிக்கிறாங்க. அது ஃபீல்ட் ரிப்போர்ட் அதான் இருக்கு. நம்ம போகும்போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் விசாரிச்சு பார்க்கும் போதெல்லாம் குறிப்பா பட்டியலின சமூக மக்களுடைய வாக்குகளை அதிக அளவு பிரிக்கிறாரு, இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய வாக்குகளை அதிக அளவுல விஜய் பிரிக்கிறாரு. இந்த 3 வாக்குகளும் யாருடைய வாக்குகள்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய வாக்குகளாக இருக்கு. இவங்க 3 பேரும் இப்பொழுதைக்கு போட மாட்டாங்க அதிமுகவுக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தான், போட மாட்டாங்க இப்போதைக்கு. ஆனா அதிமுகவில இருக்கக்கூடிய அதிமுகவை பூர்வமாக கொண்ட சிறுபான்மையின மக்களும் சரி, பட்டியலின சமூக மக்களும் சரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு சாதகமாக களம் இருப்பதை நாங்க உணர்றோம். ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல நாம பாக்குறோம். அதுல வந்து திமுகவுக்கு ஆதரவு பெருசா இருக்கு. சமூக வலைதளங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க திமுகவும் டிவிகேவும் தான் டாப்ல இருக்காங்க. இவங்க தான் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர், நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளம் இருக்கு. ஆனா களத்துல ஃபீல்டு அளவுல இறங்கி போய் பார்க்கும்போது அந்த வயசான ஆட்கள்லாம் போயிட்டு நேரா போய் ரெட்டையில போயிட்டு கண்ணை மட்டும் குத்திட்டு வந்துருக்கு. காசு யாருக்கிட்ட வாங்கினா திமுக ஆகிருக்கு. போட்டு எதுக்கு போட்டா ரெட்டையில போட்டுன்னு இப்படி ரிப்போர்ட் மாறி இருக்கு. களம் வந்து ரொம்ப முற்றிலும் வேறா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு வட தமிழகத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பாமக இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாமகவை நான் இப்ப பார்த்தேன். இந்த எலெக்ஷன்ல இறங்கி வேலை செய்யறாங்க. அதிமுக கூட அவ்வளவு ஜெல்லாகி ஒவ்வொரு இடத்துலயும் அதிமுக வேட்பாளர் கூப்பிடுறாங்களோ இல்லையோ, பாமக அந்த லோக்கல் இருக்க பாமக நிர்வாகிகள் போயிடுறாங்க, பாமக தொண்டர்கள் போயிடுறாங்க. அவ்வளவு இறங்கி வேலை செய்றாங்க. என்னங்க இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லையேன்னதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. என்ன தெரியுமா? இந்த தடவை வன்னியர் சமூக வாக்குகள் மொத்தமா அதிமுக கிட்ட தான் போகுது. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னாக்க, சின்னையா சொல்லிட்டாரு, இறங்கி வேலை செய்யுங்க சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய கௌரவத்திற்கான தேர்தல். எங்க அப்பாவா நானான்னு பாத்துடணும். நம்முடைய ஆளுமையை நிலைநாட்டி காட்டணும். அதற்கு நாம இருக்கிற கூட்டணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய தேவை பாமகவுக்கு இருக்கு. ஆனா அன்புமணி அவர்களுக்கு இருக்குது. அதனால அவங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க. நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இறங்கி வேலை செய்ய, என்ன ஆகுதோ பாத்துக்கலாம், உனக்கு என்ன தேவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்லாம அன்புமணி அவர்கள் இவ்வளவு மெனக்கட்டு பிரச்சாரம் பண்ணு நான் பார்த்தது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் அன்புமணி வந்து எப்ப கடைசியா ஒரு பிரச்சாரம் பண்ணி பார்த்தனாக்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் எடுத்தார்ல, அப்ப பார்த்திருக்கேன். அப்போ வந்து அவர் நேரடியாக எல்லா தொகுதியும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்ப இந்த தேர்தலாம் பாக்குறேன். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே பிரச்சாரம் பண்றதுக்கு எங்க போயிட்டாருனாக்க எடப்பாடிக்கே போயிட்டாரு. அங்கே போயிட்டு தொடர்ச்சியா அந்த சேலம் மாவட்டம் ஃபுல்லா அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. வட தமிழகம் ஃபுல்லா பாமக வந்து இறங்கி வேலை செஞ்சிருக்கு. அதனுடைய வெற்றியினுடைய அந்த வாக்குகளுடைய சதவீதம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னாக்க, அந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் இருக்குல்ல, அவங்க வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எங்க சமூகத்துல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் செந்தில் பாலாஜி இருக்காரு தான், அவரு முதலமைச்சர் ஆக முடியாது, அவரு சிஎம் ஆக முடியாது, அவரால் மினிஸ்டர் தான் ஆக முடியும். அப்போ எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் வேணுமா, ஒரு மினிஸ்டர் வேணுமா அப்படின்ற மைண்ட் செட்ல அந்த சமூக மக்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு சமூகம் சார்ந்தவனா இருக்கேன்னு வச்சுக்கேன். என்னுடைய சமூகத்துல ஒரு தலைவர் இருக்காரு, அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் வேற கட்சியில் இருக்காரு, ஆனா அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்போனா நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? முதலமைச்சருக்கு ஓட்டு போடணும் இல்ல மினிஸ்டருக்கு ஓட்டு போடணும்? அந்த மைண்ட் செட் அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அருந்ததியர் சமூக மக்களுடைய பெரும்பான்மையான வாக்கு வங்கி வந்து அதிமுக பக்கம் விழுது. ஃபீல்ட் ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கும்போது அதிமுக பக்கம் விழுது. பாஜக கூட இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அதுல எல் முருகன் இருப்பதும் காரணம். அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூக வாக்குகள் பெரும்பான்மை இவங்களுக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பட்டியலின சமூக வாக்கள் வந்து அப்படியே விழுது. அப்போ இங்க அதிமுகவுல எந்த டேமேஜும் இல்லை, வாக்குகள் வந்து எந்த டேமேஜ் புரியல. ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எப்பவுமே எல்லாரும் அறுவடை பண்ணிட்டு தான் இருக்காங்க. புரியல? ஏன் சீமான அறுவடை பண்றாரு, சுயேட்சை யாராவது வந்து அவங்க அறுவடை பண்றாங்க. ஆனா அதிமுக ஓட்டு அப்படியே இருக்கு. ஆனா இங்க சிதைவது யாரோட ஓட்டுனா திமுகவுடைய ஓட்டு சிதையுது. அப்ப அது யாருக்கு லாபம்னா இயல்பாக அதிமுகவுக்கு லாபகமாக வந்து நிக்குது. நாங்க ஃபீல்டுல விசாரிச்ச வரைக்கும்
வட தமிழகத்துல பாமக இறங்கி வேலை செஞ்சிருக்குது அதிமுகவுக்காக. அதிமுகவும் பாமகவும் இறங்கி வேலை செஞ்சாங்க, 2 பேருமே இணைஞ்சுதான் வேலை செய்யறாங்க. பல இடத்துல இருந்து ரிப்போர்ட் வருதுன்னு பாமக நல்லா கூட்டணி கட்சியா நல்லா உழைக்கிறாங்க, நல்லா ஜெல் ஆயிட்டாங்க, சூப்பரா வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய அந்த பணம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, லோக்கல் நிர்வாகிகள், அவங்க வந்து பல இடங்கள்ல பணம் கொடுக்காம பணத்தை பதுக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நாளைக்கு ஓட்டு அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, அந்த ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்கல்ல அந்த திமுக லோக்கல் நிர்வாகிகள், அவங்க மொத்த காசை அமைக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்க, பணம் கொடுக்கல. அப்ப அந்த ஊர் பெண்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, தொடப்பத்தையும் செருப்பையும் எடுத்து வந்து ரோட்ல மறியல் பண்றாங்க. எடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா செருப்பு பிஞ்சிருடா அவங்களுக்கு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பல ஊர்ல பணத்தை வந்து அமுக்கி இருக்காங்க திமுக நிர்வாகிகள். ஆனா அதிமுகவினுடைய அந்த லோக்கல் நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நமக்கு வாழ்வா சாவான்ற போராட்டம் கொடு, எல்லாரும் சரமரியா கொடு, வரது அப்புறம் பார்த்துலாம்னு சொல்லிட்டு அவங்க லோக்கல்ல இறங்கி எந்த இதுவுமே அந்த நிறுத்தி வைக்காம எங்கெங்க என்னென்ன போகணுமோ எல்லாத்தையுமே அவங்களும் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி திமுகவுல அந்த வாக்குக்கான பணத்தை அங்கீட்டு நிர்வாகிகள் தலைமறைவு, இதனாலேயும் பொதுமக்கள் வந்து கொஞ்சம் அப்செட், அதனாலேயும் காண்டாயி போய் விஜய்க்கு போட்டிருக்காங்க, திமுக காரங்களே விஜய்க்கு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட் இருக்கு. அப்போ களம் எப்படி இருக்குன்னா, களம் முற்றிலும் வேறா இருக்கு. நம்ம இணையதளத்துல சமூக வலைதளத்துல பார்க்கும்போது திமுக தாண்டா வரும், டிவிக்கே தாண்டா வரும் அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா களம் ரிப்போர்ட் வேறையா இருக்கு, மக்கள் மத்தியில ரிப்போர்ட் வேறையா இருக்கு. அந்த 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டே வேறையா இருக்கு. அவன் கேள்வி கேட்கறான், அந்த 25 வயசுக்கு கீழே இருக்கிறவன் கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டு விஜய்க்கு போட்டுறானுங்க. ஆனா 25 வயசுக்கு மேல இருக்கவங்க கேள்வி கேட்கறாங்க, உன் ஆட்சியில என்ன நடந்துச்சு, இவங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு, யார் வளர்ச்சியை கொடுத்தது, யார் இருந்தாலும் அந்த 25 வயசுக்கு மேல இருக்கவங்க பாக்குறாங்க. அவருடைய வாக்குகள் என்பது வந்து மெஜாரிட்டி வாக்குகள், புரியுங்களா? அந்த வாக்குகளும் அப்படியே அதிமுக திமுக அங்கதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. டிவிகே விஜயால நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்களே, அவ்வளவான இது. நான் இப்பயும் சொல்றேன், அப்பவும் நான் சொல்றதாதான் இப்பவும் சொல்றேன், 12ல இருந்து 15% டிவிகேவுக்கு வரும். அதிமுகவினுடைய ஆட்சி தான் இப்போ வரப்போகிறது. பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ஃபீல்ட் ரிப்போர்ட் பத்தி நம்ம பார்த்தது மதுரையில அங்கங்க எல்லாம் விசாரிச்சதுல பார்த்ததுல அதிமுக ஆட்சி தான் நம்ம இது. பெரும்பான்மை கிடைக்குமா எனக்கு என்னால் சொல்ல முடியாது. பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிடைச்சா சந்தோஷம், பெரும்பான்மை கிடைக்காது. ஆனா அதிமுக ஆட்சி நிச்சயம். திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்க போவதில்லை. அது மட்டும் ஃபீல்ட் ரிப்போர்ட்ல நான் பார்த்த வரைக்கும், நம்ம தெரிந்த நண்பர்கள், உண்மையாலுமே போய் சர்வே எடுத்த நண்பர்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சது. அதிமுக ஆட்சி கன்ஃபார்ம், பெரும்பான்மை என்னால சொல்ல முடியாது. 120 கன்ஃபார்ம், புரியுதா? 120 கன்ஃபார்ம், அதிமுக ஆட்சி கன்ஃபார்ம். இந்தாண்ட திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை திமுக ஆட்சி வருமோ வராதோன்ற சந்தேகத்துல தான் அந்த பணத்தை அவனுங்க அமுகிட்டு போனானுங்களாலும் நமக்கு தெரியாது. அப்போ களத்தினுடைய ரிப்போர்ட் இப்படிதான் இருக்கு. இன்றைக்கு பல பத்திரிகையாளர்கள் பல இடங்கள்ல உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், வாய்க்கு வந்தது அடிச்சு விடலாம். ஆனா ஃபீல்டுல களத்துல இறங்கி பார்த்தவங்க நாங்கன்ற முறையில நாங்க உண்மையான ரிப்போர்ட் சொல்லிடுறோமே. இதுதான் அதிமுக ஆட்சி கன்ஃபார்ம், 120 இடம் கன்ஃபார்ம். பெரும்பான்மை பெற்றாலும் சந்தோஷம். ஆனா திமுக ஆட்சி நிச்சயமா இல்லைங்க, அது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். விஜய் வந்தது அதிமுகவுக்கு சாதகம், விஜய் கூட கூட்டணி வைக்காதது அதிமுகவுக்கு சாதகம். எடப்பாடி பழனிசாமியுடைய காய் நகர்த்தல்கள் சரிதான், புரியுதா? ஏன்னா விஜயுடைய பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவுடைய வாக்குகள் தான். அதிமுகவிலிருந்து எங்கேயும் போல, திமுகவில இருந்து தான் போகுது, திமுக கூட்டணி கட்சியில தான் போகுது. குறிப்பா சொல்லணும்னா விசிக ஓட் பேங்க் காலி, அடிச்சு தூக்கிட்டாங்க, டிவிக்கு தூக்கிட்டாங்க. சீமான் அவருடைய ஓட் பேங்கும் காலி, அடிச்சு தூக்கிட்டாங்க. அந்த ஓட்டுலாம் என்னைக்கு அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டு கிடையாது. அப்போ ஒருத்தவங்க ஓட்டு வந்து நமக்கு போடலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத பிரிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த நிலைமை தான் இந்த தேர்தல்ல, புரியுதுங்களா? திமுகவுக்கு எவனும் போடலனாலும் இருக்கிறத பிரிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் அதிமுகவுக்கு இருக்கிறது அப்படியே இருக்கு, புதுசா எவனும் போடலனாலும் இருக்கிறது அப்படியே இருக்கு. அப்போ என்ன ரிப்போர்ட் வரும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நன்றி.